நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு டீ டைப் ஆஃப் ஒரு ட்ரிங்க் ஒன்று தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிங்க்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பாடியில் இருக்கிற தேவையற்ற நச்சுத்தன்மையும் அப்புறம் கொழுப்பையும் நீக்கக்கூடியது தான் இந்த டீ. இது கஷாயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் இதை டீ அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஏன்னா இதில் அவ்வளோ விதமான பெனிஃபிட்ஸ் நம்ம உடம்புக்கு இந்த டீ குடிக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கிது. மெயினாக பார்த்திங்கன்னா பாடியில் இருக்க தேவையற்ற கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கப்படுது. இப்போது இன்றைக்கி நான் சாப்பிட்டுட்டு நான் எப்போவுமே என்னோடய எல்லா வீடியோலையும் நான் என்ன சொல்வேன்னா, ஒரு ப்ராடக்ட் இன்றைக்கி சாப்பிட்டு நாளைக்கு ரிசல்ட் அப்படின்றது எந்த ப்ராடக்ட்லேயும் கிடையாது. அதே மாதிரி இன்றைக்கி நான் தலையில் எண்ணெயை தேய்ச்சி நாளைக்கு நான் எனக்கு தலைமுடியில் எனக்கு தலைமுடி வளரணும் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக நடக்காது. ஸோ அதுக்கு நிறைய வெயிட் பண்ணணும். நம்ம பாடி அந்த ப்ராடக்டை நல்ல ஒரு அடாப்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மாறும்போது தான் நம்ம என்ன சாப்பிட்டாலும் சரி, என்ன பாடிக்கு அப்ளை பண்ணாலும் சரி, அது நம்ம உடம்புல போகும். எண்ணெயை பொறுத்த வரைக்கும் அவுட்டர் சர்ஃபேஸில் நம்ம பண்ணுற எந்த விதமான ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அதோட பர்சன்டேஜ் நம்ம பாடிக்குள்ளே போகிறது ரொம்ப கம்மி. பட் நம்ம இன்டேக்காக எடுக்கும்போது அந்த ப்ராடக்டோட வேல்யூ ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட ரிசல்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளில் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவுட்டர் சர்ஃபேஸை ரொம்ப நம்ம அதை தேடி தான் போகிறோம். இந்த பொருள் போட்டால் நான் வெள்ளையாயிருவேனா, இந்த பொருள் போட்டால் நான் எனக்கு முடி வளர்ந்துருமா, எனக்கு பொடுகு போயிருமா அப்படின்லாம் நிறைய நினைக்கிறோம். அந்த மாதிரியான பொருள் அவுட்டர் சர்ஃபேஸில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டுமே நம்ம பாடியில் நம்ம பாடிக்குள்ளே போகிறது, அப்புறம் அடாப்ட் ஆகிறது எல்லாமே நான் எப்போவுமே சொல்லுவேன் 30% தான் அது நம்ம பாடிக்குள்ளே அது போகும். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஒரு டீ, அந்த மாதிரி ஒரு டீ மாதிரி தான் அது. இதை நீங்கள் தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பாடியில் கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். இது என்னோடய அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது தான். இது நான் எனக்கு கன்சீவ் ஆகி நான் டெலிவரி ஆகும்போது ரொம்ப உடம்பு எனக்கு போட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தேன். அப்போ இந்த பொடியை நீங்கள் வச்சு குடிங்க, ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. நான் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பொடியை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதை ஒரு நல்ல ஒரு டிகாஷன், அதாவது டீ டிகாஷன் மாதிரி அதை நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த டீயை நீங்கள் நல்ல ஒரு 2 டம்ளர் வாட்டர் வச்சு அதில் நீங்கள் 1.5 ஸ்பூன் போட்டு, நான் இப்போது போட போகிற வீடியோவில் வர்ற டீயை 1.5 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா உங்கள் பாடியில் இருக்கிற எக்ஸஸான கொழுப்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு ப்ரெஷர் இருக்குது, அவங்க எல்லாமே கொஞ்சம் பார்த்து அதை குடிச்சிக்கோங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு வேணால் குடிச்சிக்கோங்க. நான் இந்த மாதிரி கஷாயம் இல்லைன்னா இந்த டீ அந்த மாதிரிலாம் குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா, இல்லைன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதோட பாடி உங்கள் உடம்புக்கு உங்கள் உடம்பை பாதிக்காத வகையில் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. நாங்கள் எங்களோட ப்ராடக்ட், நிறைய ப்ராடக்ட் நாங்கள் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கும் நாங்கள் இப்போ போயிட்டுருக்குறோம், மாறிட்டுருக்குறோம். அதனால் எங்களோட ஒரு 4-5 ப்ராடக்டில் இப்போ இந்த டீ டிகாஷன் டைப்பில் இருக்கிற இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வாங்கி நீங்கள் குடிச்சு பாருங்கள். அப்புறம் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.